நம்ம அந்த குழந்தை பருவத்திற்கு போகுனா தானே எல்லாருக்குமே அது ஒரு ஒரு மகிழ்வு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, "நாங்கலாம் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் தெரியுமா?" அப்படின்னு பேசி மகிழ்தலே ஒரு மாரியான ஒரு உத்வேகத்தை உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கும் இல்லையா? அந்த மாரி இந்த கண்ணன் என்று சொன்னாலே, உங்களுக்குள் பூரணமாய் நிரம்பியிருக்கு. உங்களுடைய கருமையான உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட விஷயத்த எல்லாம் அப்படியே நீக்கி, உங்களுக்குள் ஒரு ஒளியை தரக்கூடியவன் தான் இந்த மாயக்கண்ணன். அதனால அவன் பேரே மாயக்கண்ணன். எல்லா விதமான மாயையும் புரிந்து விடுவான். ஓகே. இப்போ வரக்கூடிய இந்த 16ஆம் தேதி 2025வது வருடம் கோகுலாஷ்டமி. எப்பயுமே வந்து எல்லாருக்கும் காலையில கும்புனா, நம்பாள் கொஞ்சம் வித்தியாசமானவர். நைட்டு தான் வேணும். பெட்ரூமாஸ் லைட் தான் வேற இருக்கு. அதனால கோகுலாஷ்டமி எப்பயுமே இரவு வழிபாடு என்பது தான் தீர்மானம் செய்யப்பட்ட விதி. ஒரு சாரார் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே வந்து விரதம் இருந்து, அதுக்கப்புறம் வந்து அந்த நோன்பு துறந்து விட்டு, கண்ணனோடு ஐக்கியமாகி, கண்ணனுடைய துதிகள்லாம் பாடி, அவருக்கு நேவேத்தியம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த நேவேத்தியத்த சாப்பிட்டு, அன்று விரதத்தை முடிப்பார்கள். சில பேர் என்ன அப்டின்னா, கண்ணனுக்கு நம்மளுக்கு குடுக்குறவனே கண்ணன் தான். அதனால நம்ம சாப்பிட்டா என்ன, கண்ணன் சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணு தான்னு என்ன மாரி ஆட்களா இருந்தீங்கன்னா, அப்படியே சேர்ந்து ஜாலியோ ஜில்கானான்னு காலைல இருந்தே வந்து நெறைய பலகாரம்லாம் செஞ்சு, காலையில ஒரு தடவ, மத்தியானம் ஒரு தடவ, சாயந்தரம் ஒரு தடவன்னு குடுத்து